அடுத்தவர்களை விட நாம் எப்படியாவது வாழ்வில் முன்னேறிவிட வேண்டும். நம்மை ஏளனமாக பேசியவர்கள் முன்னிலையில் நாம் வாழ்வில் உயர்ந்தே தீர வேண்டும் அப்படின்னு மனதில் மிகப்பெரிய ஒரு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ராசி அப்படின்னா கடகம், ரிஷபம், விருச்சிகம், மேஷம். இந்த 4 ராசிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏப்ரல் 14க்கு மேல் நடக்கப் போகிறது. வரப்போகும் சித்திர கனியால் உங்களின் வாழ்க்கையின் தரமே மாறப்போகிறது. நீங்க காலையில் எழுந்ததுமே ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை காலை எழுந்ததுமே உங்கள் கண்களால் பார்க்க வேண்டியது முக்கனிகள் மா, பலா, வாழை. இந்த 3 பழங்களை நீங்க பார்ப்பதால் உங்களின் மனம் மாபெரும் மகிழ்ச்சியை அடைந்து அந்த பழம் எவ்வாறு அழகாக கண்ணுக்கு இனியதாய் உங்கள் கண்களுக்கு தெரிகின்றதோ அதை போல் உங்களின் வாழ்க்கை இனியதாய் மாறியே தீரும். மிகப்பெரிய அளவில் நீங்க காலையில் எழுந்ததுமே இந்த முக்கனிகளை பார்க்க முடியலனாலும் வாழைப்பழத்தை மட்டுமாவது நீங்க முதலில் பார்க்க வேண்டும். இதை எங்க வைக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சில பேர் படுக்கக்கூடிய படுக்கை அறைக்கு பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அவங்க அதை காலையில் பார்த்ததும் அதற்கு பின் அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் பூஜை அறையில் வைத்து மறுபடியும் பார்க்கக்கூடிய ஒரு வழக்கம் நம்மில் நிறைய பேருக்கு இருக்குது. நீங்க தயவு செய்து முதல் நாள் இரவே நீங்க வைக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் மன நிம்மதியோடு பூஜை அறையில் வைத்துவிட்டு காலை எழுந்ததும் உங்களின் முதல் பார்வை நீங்க வைத்திருக்கக்கூடிய பொருட்களின் மேலதான் விழணும். அப்படி விழும்பொழுது மிகப்பெரிய ஒரு மன நிறைவை உங்களின் மனம் பெறும். அதற்கு பின் உங்களின் முகத்தை நீங்க வைத்திருக்கக்கூடிய அந்த கண்ணாடியில் பார்க்கும் பொழுது நீங்க நினைத்தது அத்தனையுமே உங்களுக்கு நடந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக பிறந்தே தீரும். இந்த சித்திரை கனியால் உங்களின் வாழ்க்கை கனியை போல் மாறியே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா இந்த 4 ராசிகள் மட்டும்தான் வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்களையும் பட்டாச்சு. இனி எந்த விதமான கஷ்டமுமே அனுபவிப்பதற்கு இல்லை என்ற ஒரு நிலையை அடைந்து விட்டாச்சு. இந்த 4 ராசிகள் மட்டும்தான் இதை செய்யணுமா, மற்றவர்கள் செய்யக்கூடாதா அப்படின்னா அதற்கு அது அர்த்தம் கிடையாது. யாரெல்லாம் வாழ்வில் முன்னேற வேண்டும், வாழ்வில் மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை சுமந்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்கள் அனைவருமே இதை செய்யலாம். இதை செய்வதன் மூலமாக நம்முடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், நாம் மிகப்பெரிய அளவில் வாழ்வில் உயர முடியும் அப்படின்னு புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. மிகப்பெரிய அளவில் நீங்க வைத்து வழிபட வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஒரு தாம்பூல தட்டில் 3 கனிகளை வைக்க வேண்டும். மா, பலா, வாழை. இது எதுவுமே உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் வாழைப்பழத்தை அந்த தட்டு நிறையும் அளவிற்கு அடுக்கி வச்சுக்கோங்க. அதற்கு இருபுறத்திலும் தேங்காயை வைத்து கொள்ளுங்கள். தேங்காயை எதற்காக வைக்கணும் அப்படின்னா, நாம் இரவில் வைக்கக்கூடிய உணவை தேடி பல தெய்வ சக்திகளும் பல தீய சக்திகளும் வரும். அதனால் அந்த தீய சக்திகளை நாம் வைத்திருக்கக்கூடிய உணவை அண்ட விடாமல் தடுக்கக்கூடிய மாபெரும் சக்தி தேங்காய்க்கு இருப்பதாக நம் முன்னோர்கள் நம்பியதால் நாமும் அதை இன்று வரை பின்பற்றி கொண்டே வருகின்றோம். மிகப்பெரிய அளவில் நீங்க அந்த தட்டில் பழங்களை வைத்துவிட்டு தட்டிற்கு முன்பாக ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை வைக்க வேண்டும். அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த நகையாக இருந்தாலும் ஒரே ஒரு நகையை எடுத்து அந்த கண்ணாடியில் நீங்க பொருத்திவிட வேண்டும். எந்த நகையுமே இல்லை என்றாலும் சரி, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு குண்டுமணி தங்கத்தையாவது அந்த கண்ணாடிக்கு முன் நீங்க வைக்க வேண்டும். அதனால் நீங்க காலையில் எழுந்து அந்த கண்ணாடியில் உங்களின் முகத்தை பார்க்கும் பொழுது அந்த தங்கம் உங்களின் கண்களுக்கு முதலில் தெரியும். அப்படி நீங்க பொன்னை முதலில் பார்க்கும் பொழுது அந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய அனைத்து சாதகமான சூழ்நிலைகளும் அமையும். மிக பெரிய அளவில் இந்த சித்திரை கனி விசேஷமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைய போகுது. அதனால எந்த விதமான மனக்குழப்பங்களும் மனபாரங்களும் இல்லாமல் நீங்க இந்த சித்திரை கனியை காண வேண்டும்.
சித்திரை கனியை காணுவதால் நிச்சயமாக உங்களின் வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறியே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியது அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் வைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் மன நிறையோடு வச்சுட்டு இருபுறத்திலும் 2 குத்து விளக்கை ஏற்றி வையுங்க. மாபெரும் சக்தி அந்த குற்று விளக்கில் வந்து குடியேறுவதை உங்களால் உணர முடியும். இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வ சக்திகளையும் அந்த குற்று விளக்கிற்கு ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. எதனால் அப்படின்னா, நீங்கள் வைக்கக்கூடிய பொன் பொருளை தேடி அனைத்து விதமான நல்ல சக்திகளும் கண் திருஷ்டிகளும் பொறாமைகளும் தேடி வரும். அப்படி வரும் பொழுது நெருப்பு அப்படின்றது பஞ்சபூதங்களில் ஒன்றாகும். அந்த தீ அனைத்து விதமான தீய சக்திகளையும் சுட்டு எரித்து நல்ல சக்தியை மட்டுமே உங்களின் இல்லத்திற்குள் ஈர்க்கும். மிக பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இனி எந்த விதமான மனக்கவலையும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நம்பிக்கையோடு இருங்க. இந்த ஏப்ரல் 14 முதல் உங்களின் வாழ்க்கையில் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும். இனி எந்த விதமான கஷ்டமும் உங்களுக்கு நடக்காது அப்படின்னு முதலில் நீங்கள் நம்பணும். அதற்கு பிறகு உங்களின் எண்ணத்திற்கு ஏற்றவாறே உங்களின் வாழ்க்கை அமைந்தே தீரும். சரியாக எந்த நேரத்தில் நாம் சித்திரை கனியை காண வேண்டும் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்தாலும் சரி, எழுந்ததுமே முதலில் பார்க்கணும், அவ்வளவுதான். அது அதிகாலை 3 மணியாக இருந்தாலும் சரி, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பார்ப்பதாக இருந்தாலும் சரி, சூரிய உதயத்திற்கு முன் பார்ப்பதாக இருந்தாலும் சரி, எழுந்ததுமே உங்களின் கண்களில் முதலில் பட வேண்டியது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும். அதை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களின் மனம் ஆனந்தம் அடையும். இந்த பொருட்களைப் போல நம்முடைய வாழ்க்கையும் அக்ஷர லட்சணமாய் மாறியே தீரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களின் மனதில் பிறக்கும். நம்பிக்கை மட்டுமே வாழ்வின் அதீத பலம். அந்த பலத்தை நீங்கள் பெறும் பொழுது அனைத்து விதமான சாத்தியமே இல்லாத விஷயங்களையும் உங்களால் சாதிக்க முடியும். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. நிறைய பேர் வைக்கக்கூடிய தட்டில் பணக்கட்டுகளை அடுக்கி வைத்திருப்பாங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்று ஒருபோதும் மனதில் கவலை கொள்ளக்கூடாது. உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்வத்தை வையுங்க. அந்த செல்வம் மாபெரும் அளவிற்கு பெருகியே தீரும். அந்த ஆதவனுக்கு முன் தினமும் காலையில் எழுந்திருங்க. அந்த ஆதவனையே ஜெயித்து இந்த ஜெகத்தையே உங்களால் வெல்ல முடியும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். பல விதமான ஆன்மீக தகவல்களை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களின் லட்சியமும் உங்கள் பிள்ளைகளின் ஆசைகளும் வெகு விரைவில் நிறைவேறணும் அப்படின்னு உங்களுக்காக உங்கள் சார்பா நானும் அந்த சரவண பவனிடம் பிரார்த்தனையை வைக்கிறேன். நல்லதே நடக்கும். நன்றி.